நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 31 35 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிள்ளைகள் எல்லாம் பைபிள் கொண்டு வந்தீங்களா? பக்கம் 58 எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்களா? பேக்கில் இருந்து இப்போ தான் வெளியே வருது. வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செமையாய் பேசினான். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் எப்பத்தா. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்க. சரி, எப்பத்தா. இப்போ நம்ம இந்த வாசித்த வசனத்திலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆண்டவரிடத்தில் இப்பொழுது பேசவும் காதுகள் கேட்க முடியாத ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அந்த மனுஷனை ஆண்டவர் தனியாக கூட்டு போய் அந்த விரலை காதில் வச்சார், உமிழ்ந்தார், அவனை தொட்டார், நாவையும் தொட்டார். தொட்டு சொன்னார் எப்பத்தா அப்படின்னு சொன்னார். எப்பத்தா அப்படிங்கிற வார்த்தை ஒரு அரைமேயு பாஷையை சேர்ந்த வார்த்தை, அராமிக் வேர்டு. இந்த எப்பத்தா என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து நமக்காக யாராலையும் திறக்க முடியாததை திறக்கிறவர் என்று சொல்லி நேரம் இருக்கிறது போல ஒரு 5-6 காரியங்களை டக்குன்னு சொல்லி முடித்து விடுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். சத்துரு அடைத்த வாசல்களை திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பலவீனங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு எப்பத்தா என்று சொல்லி அந்த மனுஷனை சுகமாக்கினவர் இன்றைக்கு நம்மையும் சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்கே எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே அங்கே ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால வெளிப்பட்டு வருவதாக நமக்காக சில வாசல்களை இன்றைக்கே அவர் திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது, சபைக்கு நான் இப்பொழுது பேசுகிறதுனால சபையில் திறக்க வேண்டிய, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திறக்க வேண்டிய, சபை ஜனங்களுக்காக திறக்க வேண்டிய ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது திறந்தாதான் நாம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க முடியும் என்பதற்கு அடையாளமாக லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனம், பக்கம் 123. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ பாருங்க, 15வது வசனத்தில் இப்போ எம்மாவுக்கு போகிற சீசர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற இடத்திற்கு 7 மைல் தூரம், 7 மைல் தூரம். இந்த 7 மைல் தூரம் கொண்ட இந்த எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு 2 சீசர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, எனக்கு இன்றைக்கி ரொம்ப விளக்குறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கொண்டு வந்த செய்தியை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்கிறது. இப்போ 2 சீசர்கள் அப்படியே நடந்து போகிறாங்க. எப்போ? எருசலேமில் ஒரே பரபரப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டவர் இப்போ உயிர் தெழுந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 7 மைல் தூரம் இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வராங்க. நடந்து வர வர இப்போ இயேசு கிறிஸ்து இவர்களோடு கூட நடந்து வர்றாரு.
கூட இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து கூட வர்றார் என்பதை தெரியாமல் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. பார்த்தியா, ஒரு பாவம் இல்லாத அவரை சிலுவையில் அடித்தாங்க, இப்படி இதுவரைக்கும் ஒரு ஆள் எழும்பினதே கிடையாது, இவ்வளவு அடித்து நொறுக்கப்பட்ட பிறகும் ஒருத்தர் எழும்பி வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க சரீரத்தை அவருடைய சீசர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எருசலேம் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது, எருசலேம் எல்லாம் ஒரே கலக்கமாக இருக்குது. இப்படியெல்லாம் பேசி பேசி இருக்கிறதான நேரத்தில் இயேசுவும் அவர்களோடு கூட பேசி 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 இப்போ எம்மாவு என்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஊருக்கு பக்கத்தில் வர்றது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் பேசிட்டு வர்றாரு. மோசேயுடைய புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்தெல்லாம் இயேசுவை பற்றியதான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி அவங்க ஊர் வந்தாச்சு, இனி அப்புறம் போகிறவர் போல அப்படியே சரி நீங்கள் இனி உங்கள் ஊருக்கு போகிறீங்க, நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இயேசு கொஞ்சம் அப்புறம் போகிறவர் போல போன உடனே அந்த 2 சீசர்களும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சாயங்காலம் ஆயிட்டு சூரியனும் மறைய போகிறது. இந்த காலத்தை போல் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்கள் கூட தங்கிடும், எங்கள் கூட சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நமக்கு நாளை தினத்தில் நீங்கள் பிரயாணப்படலான்னு சொல்கிறாங்க. உடனே இயேசுவும் திரும்ப அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போகிறார். சாயங்காலத்தில் டின்னர் நடக்கிற சாப்பிடுகிறதான நேரத்தில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே பிட்டார் பாருங்க. உடனே கண்கள் திறக்கப்பட்டுட்டு பார்த்தா இவர்தான் அந்த ஆள். இப்படி 7 மைல் எங்களுக்கு கூட நடந்து வந்த இவர்தான் அந்த ஆள் அப்படிங்கிற கண்கள் திறக்கப்பட்டது. இவர் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இயேசு அவர்களை விட்டு மறைந்து போய் விடுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவதாக நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்களை திறப்பீராக. ஏன் தெரியுமா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய 1வது காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கண்கள் திறக்கப்படாவிட்டால் நாம் இயேசுவை அந்நியராகவே பார்த்து கொண்டிருப்போம். இயேசு யார்? அவர் அப்புறம் போகிறவர் போல. இயேசு யார்? அவர் வேற யாரோ. இயேசு யார்? எங்களுக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சவரை போல அப்படின்னு சொல்லி ஒரு அந்நியராகவே நாம் இதுவரைக்கும் இயேசுவை பார்த்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதான நேரத்தில் இயேசுவை அந்நியராக பார்க்க மாட்டோம், இயேசுவை நம்முடையவராக நம்ம பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த இயேசு என்னுடையவர்? உன்னத பாட்டு இருக்கிறது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். நமக்கு யாருக்கு இன்னைக்கு இயேசுவை எல்லாரும் ஒரு மதமாக பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இயேசுவை ஏதோ டாக்டராக பார்த்துடுறாங்க, ஏதோ கலெக்டராக பார்த்துடுறாங்க, மற்றவர்களை போல பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்க, இயேசு எனக்கு அந்நியர் அல்ல, என் இயேசு என்னுடையவர், என் இயேசு என்னுடையவர், என் இயேசு என்னுடையவர். இப்போ அதில் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. இதுவரைக்கும் 7 மைல் தூரம் நடந்து வந்து ராத்திரி ஆக போகுது. இப்போ அப்புறம் போகிறது போல இயேசுவையே நீங்கள் சாயங்காலம் ஆகிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டவங்க, இயேசுவங்க கண்களை திறந்த உடனே ராத்திரின்னு பார்க்கல, உடனே கிளம்பி எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இயேசு யார் என்று நமக்கு தெரிஞ்சிட்டார்னா எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் இயேசுவை அறிவிப்பதற்கு நம்ம போயிடுவோம் பாருங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா, நமக்கு பல நேரத்தில் சூழ்நிலைகளை பார்க்குறோம். ராத்திரி ஆயிட்டு, லைட் இல்லை, இனி திருடன் வருவாங்க, இனி அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இளைப்பாருவோம், ரெஸ்ட் எடுப்போம். இயேசு யாருன்னு தெரியாததுனால, இயேசு மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னோம், நம்ம தாமதப்படுத்தவே மாட்டோம், உடனடியாக திரும்பி எருசலேமுக்கு வந்து இயேசுவை பார்த்தோம். அப்படி எருசலேமுக்கு வந்தால் இயேசு இங்கே வந்து நிற்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பராக. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்து விடுவீராக. 2வதாக, நான் இயேசு நம்முடைய கண்களை திறந்தா என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். என் கண்களை திறந்தா என்ன நடக்கும்னு சொன்னால், என்னோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கிறதை நான் பார்ப்பேன். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நம்ம இன்னைக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நடந்ததெல்லாம் உமக்கு தெரியாதா, அது தெரியாதா, இது தெரியாதா,
எங்கள் பிரச்சனை உமக்கு தெரியாதா? நான் எவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கிறேன்னு தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியாதா? நான் எவ்வளவு பஞ்சத்தில் இருக்கிற உமக்கு தெரியாதா? ஆண்டவர் நம்முடைய கண்களை இந்த காலை வேளையில் திறப்பாராக. நம்மை நன்கு அறிந்த ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தெரிந்த ஒரு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த ஒரு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனையின் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறார். பேசுங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, என் நெருக்கத்தின் மத்தியில் இயேசு என்னோடு கூட வருகிறார். என் இக்கட்டில் இயேசு என்னோடு கூட வருகிறார். எல்லாரும் என்னை கைவிட்டார்களா? கைவிடல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு எங்கள் கர்த்தாவே இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் எங்கள் ஜனத்துடைய கண்களை திறப்பீராக. எல்லாரும் மறந்தார்களா? எல்லாரும் எங்களை கைவிட்டார்களா? எங்களுக்கு யாருமே இல்லையா? அப்புறம் போகிறவர்களைப் போல இருக்கிறார்களா? ஆனால் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்க்கிற கண்களை எங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில் திறந்து தருவீராக, திறப்பீராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணை திறப்பீராக ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. எப்பத்தா அன்றைக்கு அந்த மனுஷனை சுகமாக்கிறவர் எங்கள் கண்களை திறந்து விடுவீராக. அடுத்ததா இப்படி சொல்கிறேன், இந்த கண்களை திறந்தாதான் என் கர்த்தருடைய பிரசன்னத்தையே உணர முடியும் என நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறப்பீரே, ஆனால் நீர் எங்கள் சபைகளில் உலாவுகிறத நாங்கள் உணருவோம் ஆண்டவரே, உணருவோம் ஆண்டவரே. நீர் பிரசன்னமாக இருக்கிறத நாங்கள் உணருவோம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஆண்டவர் வைக்கிற ஒரு திட்டம், தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அதிகமாய் பார்ப்பார்கள். அந்த திட்டம் நம்முடைய சபையில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தரிசனங்களை பார்க்கிற கண்களை ஆண்டவர் திறந்து விடுவாராக, திறந்து விடுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம்மத்திலே உலாவுகிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே அவர் உலாவுகிறார். நம்மத்திலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். நமக்கு பக்கபலனாக தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவற்றை பார்ப்பதற்காக நம்முடைய கண்களை ஆவியானவர் திறப்பாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக. நமக்காக பேச யாரும் இல்லை என்று சதைக்கலாம், நம்ம கூட வருகிற தூதர்கள் உண்டு. அதை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. வான சேனையை கர்த்தர் நமக்காக அனுப்புகிறார். அதை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. எனக்கு யாருமே பேச இல்லை, என் பக்கத்தில் யாரும் இல்லை, நம்மோடு கூட நடந்து வருகிற ஆவியானுடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆவியானவர் கண்களை திறப்பாராக. எனக்காக யாரும் இல்லை சொல்லாதீங்க. பக்கத்தில் ஆவியானவர் இருக்கிறத நீங்க இந்த வாரத்தில் உணர போறீங்க. என் கண்களை ஆண்டவர் திறந்து விடுவாராக. எம்மா ஒரு சீசருடைய கண்களை திறந்தவரே, இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண சொன்னவரே, சபையில இந்த காலை வேளையில் எங்கள் ஜனத்துடைய கண்களை திறந்து விடுவீராக. இதுவரைக்கும் அந்நியராக பார்த்தோம், யாரும் இல்லைன்னு சொன்னோம், எனக்காக யாரும் உதவி செய்ய இல்லைன்னு நினைத்தோம். சூழ்நிலை காலநிலைகளை எல்லாம் பார்த்தோம். இருட்டு வரப்போகிறது, ராக்காலம் வரப்போகிறது, சூழ்நிலைகள் எல்லாம் பார்ப்போம். அதையெல்லாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. இந்த காலை வேளையில் நம்முடைய சூழ்நிலைக்கு அப்பால் நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. என்னுடைய இருக்கிற நிலைமைகளிலேயே ஆண்டவருக்காய் எழும்ப பண்ணுகிற, ஆண்டவருக்காய் எரிந்து பிரகாசிக்க பண்ணுவதற்காக என் கண்களை ஆண்டவர் திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. இதற்குள்ளே அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிற ஒரு கூட்டத்துடைய கண்களை இந்த கால வேளையில் ஆண்டவர் திறப்பீராக. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரா? என்னை மறந்து விட்டாரா? ஆண்டவர் ஏன் எனக்காய் தாமதம் பண்ணுகிறார்? ஏன் எனக்காய் யுத்தம் செய்யவில்லை? கர்த்தர் இன்னும் ஜனத்தோடு கூட இருக்கிறீர், நடக்கிறீர், பேசுகிறீர் என்பதை பார்ப்பதற்கு எங்க கண்களை திறப்பீராக, திறப்பீராக. நாங்க இன்னும் அதிகமாக உங்க பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்க பிரசன்னத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு அப்போஸ்தல நாட்களில்
கொர்நேலியுடைய வீட்டுக்கு பிரத்யட்சமாக ஒரு தூதன் வந்து பேசினது போல எங்க வீடுகளில் பிரத்யட்சமாய் தூதர்கள் வருவார்களாக. எங்க ஊழியத்தில் பிரத்யட்சமாய் தூதர்கள் வருவார்களாக. பரலோகத்திலிருந்து பதிலோடு கூட வருவார்களாக. அதை பார்ப்பதற்கு எங்கள் கண்களை திறப்பீராக, திறப்பீராக. பேதுரு பகல் நேரத்தில் பிரத்யட்சமாக தரிசனத்தை பார்த்தது போல பிரத்யட்சமாக தரிசனங்களை பார்ப்பதற்கு எங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பீராக, திறப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கண்கள் திறக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய துவக்கமாக பாருங்கள், துவக்கமாக பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொன்னார், என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை அடையவும் ஜனங்களுடைய கண்களை திறப்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களும் அறிகிறோம், கர்த்தர் எங்களையும் அதற்காகவே அனுப்பியிருக்கிறார். இந்த பட்டணத்தில் அதற்காகவே வைத்திருக்கிறார். எங்கள் ஜனங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. In the name of Jesus, எப்பத்தா என்று நாங்கள் சொல்லுகிறோம், திறக்கப்படுவதாக. இந்த கண்ணை திறக்கலன்னா தான் முறுமுறுக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், ஐயோ என்ன யாருமே விசாரிக்கலையே, என்ன யாருமே பார்க்கலையே. நான் நம்புகிறேன் இந்த வாரத்தில் தரிசனங்களை நீங்க பார்க்க போறீங்க, தரிசனங்களை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கிறார், நம்மோடு கூட நடக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட உலாவுகிறார், நம்மோடு கூட உலாவுகிறார், நம்மோடு கூட உலாவுகிறார், நம்மோடு கூட பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருளையே பார்த்து பார்த்து, பிரச்சனையை பார்த்து பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பார்த்து இனி இளைப்பாறி விடுவோம், ராக்காலம் தான் வந்து விட்டது, இப்பொழுது விடிந்து விட்டது, காலம் சென்று விட்டது. இல்லை, நீதியின் சூரியன், இருள் உங்க கண்ணுக்கு எப்ப இருளோ அப்பொழுது நீதியின் சூரியன் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். எழும்பு சீயோனே, இதோ உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் மேல கர்த்தர் உதிக்கிறார். எப்போ? சில ராக்காலத்தின் மத்தியில் தான் பகற்காலத்தை பார்ப்போம், நீதியின் சூரியனை பார்ப்போம். ஐயா ராக்காலம்னு சொல்லாதீங்க, உலகத்துக்கு ராக்காலம், நமக்கு பகற்காலம், நமக்கு பகற்காலம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தா நமக்கு பகற்காலம். எங்கனாலும் போவோம், எங்கனாலும் சொல்லுவோம், எங்கனாலும் பிரயாசப்படுவோம், எங்கனாலும் பிரயாணப்படுவோம். ஏன்? இனி எங்களுக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனை அல்ல, சூழ்நிலை எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல, சூழ்நிலை எங்களுக்கு ஒரு தடை அல்ல. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக நிற்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி, அப்பா எங்கள் கண்களை நீர் திறக்கிறதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாயை திறந்து சோத்திரம்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நீர் எங்கள் கண்களை திறக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, திறக்கப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்ததா 119 சங்கீதம் 18வது வசனத்தில் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம், என் கண்களை திறந்தரலாம். ஆண்டவரே, இந்த பைபிள் அப்படியே உங்கள் கையை வைங்க பார்க்கலாம், இந்த பைபிளில் உங்கள் வலது கரத்தை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயம், இந்த அதிசயம் யாரு? இயேசுதான் அந்த அதிசயம், அவர் நாமம்தான் அதிசயமானவர். இந்த வேதத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஏதோ கதவுக்கு வாசித்தது மாதிரி நான் வாசிக்க கூடாது, நான் வேற புராணங்களை வாசிக்கிற மாதிரி இதை வாசிக்க கூடாது. இந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறது. எனக்கு வசனத்தை கட்டு தாங்கப்பா, எனக்கு வசனத்தை போதித்து தாருங்க ஆண்டவரே, வசனத்தை போதித்து தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்களை கர்த்தர் திறப்பீராக. இரண்டாவதாக திறக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அதே லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால்,
வாசிப்போம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்காம். இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய மனதை திறக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, மனதை திறக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சபை இதெல்லாம் இந்த கண்ணும் மனசெல்லாம் திறக்கப்பட்டாதான் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் யார் என்று அறியாமல் நாம் அவரை நேசிக்க முடியாது. கர்த்தர் யார் என்று அறியாமல் அவரை உயர்த்த முடியாது. அவர் யார் என்று அறிஞ்சதுனால தானே நம்ம அவருக்கு பக்கத்தில் போவோம். இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னவென்றால் நம்முடைய மனதை குருடாக்குவான். மனதை குருடாக்குவான். இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய உத்தியோகஸ்தருடைய மனது திறக்கப்படாததுனால தான் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அண்ட சராசரங்களை உண்டாக்குகிறவர்கள் உண்டாக்கினவரை நம்பாம சின்ன சின்ன 5-10 ரூபா இந்த கயிறுகளிலேயும் அதிலேயும் இதிலேயும் பயங்கர நம்பிக்கை இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனசு திறக்காததுனால. நம்முடைய மனது திறக்கப்பட்டதுன்னு சொன்னா முதல்ல நம்முடைய நம்பிக்கை கர்த்தருக்கு நேராக மாறிடும். விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. கை கீழே போடுங்க பார்க்கல. முன்னால நமக்கு அது என்ன ரொம்ப பெருசா பட்டுச்சு. இன்னைக்கு அது நமக்கு ஒரு பொருட்டாவே படுதா? ஒன்று நோடு சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. பொருட்டாவே படுதா? காரணம் என்ன? பாஸ்டர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரோ? மூளை செலவை செஞ்சுட்டாரோ? ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முதல்ல கண்ணை திறந்து விட்டாரு. அப்போதான் ஐயோ நான் ஜாப்பு பண்ணிட்டேனே, சர்வ வல்லவரை விட்டுக்கிட்டு சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு விட்டேனே. இப்போ தோணுது இல்லையா? இப்போ தோணுது இல்லையா? ஏன் அன்னைக்கு தோணல? அதுக்கு பேர் தான் மனதை ஆண்டவர் திறப்பாராக. சொல்லுங்க பார்க்கலாம், என் கர்த்தர் என் மனதை திறப்பீராக. 2 கொரிந்தியர் 4:4 இருக்கிறது. சாத்தான் மனதை குருடாக்குகிறவர். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை 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 சொல்லுங்க, மனதை மனதை மனசு அப்படியே பிளைண்ட் பாக்கி வச்சிருவான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் ஏன் தெரியுமா, நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போது நீங்கள் எங்களுக்காக செபிக்கணும் 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 சொல்கிற காரணம் என்னென்னா, நான் என்னுடைய வாழ்நாளில் புதிதாக சிலருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறேன். அதை நான் ஆண்டவர் எனக்கு தந்த பெரிய வாக்கியமாக நான் பார்க்கிறேன். எப்படி பாஸ்டர் புதுசான்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் அவர் இயேசுவை பற்றி யாரென்றே தெரியாது. அவர்களுக்கு முதலாவதாக இயேசுவை அறிவித்திருக்கிறேன். மாவட்டத்துடைய பேரை சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் போய் ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அது ஒரு மலையில் 28 கிராமம் இருக்குது. அங்கே சர்ச்சே கிடையாது, ஒரு சர்ச்சும் கிடையாது. 28 கிராமத்திலையும் எந்த சபையும் கிடையாது. ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ஐயா உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டேன். அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தார். நான் என்னடா இயேசுவை தெரியுமான்னு கேட்கறதுக்கு இந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் சொன்னார், அப்படி ஒரு ஆள் எங்கள் ஊரில் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆள் எங்கள் ஊரில் இல்லை. அடுத்ததை கேட்டேன், இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், தெரியாது. ஐயா வயசு எத்தனை? 60 என்னமோ சொன்னார். ஐயா இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போ சொல்கிறேன் கேளு. அவருக்கு சொல்லியிருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, புரியலை, நீங்கள் சொல்கிறது புரியலை.
என் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாட்டிக்கு சொன்னேன். பாட்டின்னு சொன்னால் ரொம்ப பாட்டியும் கிடையாது. இந்த பாட்டிக்கு ரஜினிகாந்தை தெரியுது, இந்த பாட்டிக்கு நயன்தாராவை தெரியுது, இந்த பாட்டிக்கு 7 மணிக்கு உள்ள சீரியல் தெரியுது, 8 மணிக்கு உள்ள சீரியல் தெரியுது, எல்லா சீரியலும் தெரியுது. நான் பக்கத்தில் உட்கார்ந்து பாட்டி இயேசு இங்கே வந்தாருன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஆதாம் ஏவாளுக்கு கதையை சொன்னேன். ஆதாம் ஏவாளுக்கு கதையை சொல்லிட்டு அவங்க தோட்டத்திலேருந்து வெளியே வந்தாங்களா, நானும் இங்கே ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அவங்க வெளியே வந்தாங்க என்னெல்லாமோ சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தலையை ஆட்டினதை பார்த்தா இது இப்போ முடிச்சு எனக்கே சொல்லி தரோன்னு நினைச்சேன். முடிச்சுட்டு புரிஞ்சா பாட்டின்னு கேட்குறேன். அது சொல்லுது. திரும்பவும் சொல்றேன், ஒரு வாட்டி கூட சொல்லி பார்த்தேன், அப்பவும் கேட்குறேன் புரிஞ்சா. அப்புறம் சகைவுக்க கதையை சொல்லி பார்த்தேன். மற்றவர் தம்பி கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆண்டவர் சொன்னார் இல்லையா சகைவை பார்த்து, சகைவுக்க கதையை சொல்லி பார்த்தேன். இப்போ புரியுதான்னு பார்த்தேன், இப்பவும் புரியலன்னு சொல்லிச்சு. இப்பவும் புரியல. அப்படி பார்த்தேன். தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினால் இந்த பாட்டியுடைய மனதை ஆண்டவர் திறப்பீராக அது சொல்லிச்சு. இப்போ மனது திறந்த உடனே என்னை விரட்டுச்சு. இப்போ சொல்லிச்சு உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு ஆகாது பிள்ளை போன்னு. நான் தண்ணி தாகம் தாங்க முடியாது, பாட்டி கொஞ்சம் தண்ணி உனக்கு கிடையாது கிளம்பிடு. அப்போதான் நினைச்சேன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாலே தண்ணியை கேட்டிருக்க வேண்டியது, தண்ணியாவது கிடச்சிருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி தாயுள்ளோன்னு சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் பார்க்கல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனால் அந்த பாட்டியும் இந்த திரைப்பட ஊழியம் தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக்கும் பார்த்துக்கிடுங்க. நான் அப்படியே வெளியில் வந்தேன், ஊர்லேருந்து வெளியே வந்தேன். அந்த ஒரு நிழற்கூடை இருந்துச்சு, அதில் போய் உட்காந்து நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த பாட்டிக்கு சீரியல் தெரியுது, சினிமா தெரியுது, சினிமா கதை தெரியுது, சினிமாவில் உள்ள எல்லாருக்கும் பேர் தெரியுது. நான் ஏறக்குறை என்னுடைய வாழ்க்கையில் 1/2 மணிக்கூர் இதுக்கு செலவாக்கியாச்சு. என்னால் இதுக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன ஆண்டவரே இதுக்கு என்ன சொன்னால் புரியும்? அப்போ தான் நினச்சேன், ஆமாம்ல இதுக்கு மற்ற படம் போட்டால் இதெல்லாம் புரியுது. அப்போ இவங்களுக்கு ஒரு படத்தை போட்டு இயேசு வச்சு காமிச்சா புரியும் சொல்லிட்டு அன்னைக்கு என் கண்ணை அவங்களுக்கும் திறந்து எனக்கும் திறந்து கண்ணை. என் அன்புக்குரியவர்களே நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே ரட்சிக்கப்படலையே, இன்னைக்கு ஜெபிங்க. நைஸாக அவங்களுக்கு வீட்டுக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தருடைய மனதை திறப்பீராகன்னு சொல்லுங்க. சீக்கிரத்தில் அந்த வீட்டை கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு ஆள் ரொம்ப உங்களை போராட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாராம், ரட்சிக்கடா பராம இருக்கிறாராம், சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மனதை திறப்பீராக ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அவரை ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இவர்களுடைய மனதை கட்டி சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் போராடுகிற சத்துருவே இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் மனதை திறப்பாராக. கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 14வது வசனம். வேகமாக இனி சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். 3வது திறக்கப்பட வேண்டியது இருதயம். 1வது திறக்கப்பட வேண்டியது என்னது? அப்படி ஒன்னொன்னா சொல்லுங்க, கையை விரித்து சொல்லுங்க பார்க்கலாம். 1 சொல்லுங்க, 2 மனது, 3 இருதயம். இருதயத்தை ஆண்டவர் திறப்பாராக. எப்பத்தான்னு சொன்னவர் இன்னைக்கு நம்மை பார்த்தோம், எப்பத்தான்னு சொல்லுவாராக. இருதயம் திறப்பாராக. எதுக்காக? வசனம், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி. வசனம் இருதயம் திறக்கலைன்னா
வசனம் வந்து உள்ள போகாது பாருங்க, கிரியை செய்யாது, கிரியை செய்யாது. வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை எப்போ தெரியுமா ஒரு ஆளுக்கு வரும்? என்றைக்கு அவர்களுடைய இருதயம் திறக்கப்படுதோ அன்றைக்கு தான் வசனத்தின் மேல ஒரு தாகம் வரும். இல்லைன்னா பிரசங்கம் தொடங்கின உடனே சிலருக்கு தோணும், ஐயோ தொடங்கிட்டாரு, இனி 1 மணிக்கு ஒரு கஷ்ட காலம் தான், இனி 1 மணிக்கு ஒரு பிரச்சனை தான், இனி 1 மணிக்கு ஒரு தூங்காமல் கேட்கும் வரம் தாங்கப்பா, இனி 1 மணி நேரம் எங்களுக்கு 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னட்டே சொன்னாங்க, பாஸ்டர் பிரசங்கம் சீக்கிரம் முடிஞ்சது போல இருக்கு பாஸ்டர், ஒரு 15 நிமிஷத்தை கூட கூட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு. நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே வருகிறேன். முதல்ல 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, இப்போ 1 மணி நேரத்தில் நிற்கிறது. இதை விட நீங்கள் சொல்லி முடிச்சாச்சு வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பாராக. சிலர் பார்த்தீங்களா 4 மாதத்துக்கு முன்னால பிரசங்கத்தை அப்படியே சொல்லுவாங்க, அன்றைக்கு இப்படி பேசினீங்களே, அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சிலர் கீழே இறங்கி சண்டே கிளாஸ் எல்லாம் முடித்த உடனே கீழே ஒரு பிளாக் டீ கொடுப்பாங்க. அந்த பிளாக் டீயும் கொஞ்சம் சாக்லேட்டோ கேக்கோ மிக்சரோ கொடுப்பாங்க. அந்த மிக்சரும் அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இன்னைக்குள்ள பிரசங்கம் என்னன்னு கேளுங்க, சூப்பராக இருந்து. அதான் என்ன, அதான் தெரியாது. என்ன ஆராதனை படி இருந்து வேற லெவலு, என்ன ஆராதனை அதான் தெரியாது. இருதயம் என்ன செய்யாது, திறக்காது. யாரு தெரியுமா பலன் கொடுக்க முடியும்? யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறாரோ அவர்கள் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக. சிலர் வந்து கண்ணை மட்டும் அப்படியே அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி வச்ச மாதிரி என்னை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இருதயம் சொல்லும், வாங்கி வச்ச சிக்கனை பொரிக்கலாமா வரட்டலாமா, இனி போய் தான் வாங்கிட்டு போனோம். எல்லா கடையும் வேர்க்கிழமையில் போட்டு அது திறந்தான் இருக்கும், வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும், நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும். இன்னும் சிலர் பார்க்குறீங்களே, ஐயோ அடுப்பை ஆஃப் பண்ணாமல் வந்துடும். இங்கே கண்ணு கரெக்டாக ஸ்கேனிங் மட்டும் இங்கே ஜூம் பண்ணி நம்மளை வச்சுருக்கோம். நான் உள்ளது இப்போ இப்படியே என்னையே பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நான் நம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா நம்ப மாட்டேன்? அசைதான்னு பார்ப்பேன். நான் அசைவு இருந்தால் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை வரும். சமீபத்தில் ஒரு உபவாச கூட்டம் முடித்து ஒரு குழந்தைய படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தை, அந்த பிள்ளைக்கு அம்மாவே எனக்கு தெரியும். அந்த குழந்தைய படுக்க வச்சு, சோசியல் டிஸ்டன்ஸ் தள்ளு, நீ அங்கே தள்ளு, எலும்பு அங்கே போய் உட்காரு, அந்த இடது பக்கத்தில் போய் உட்காரு. அவரோடு கூட 2 கள்ளர்களை அங்கே இடது பக்கம் வலது பக்கம் சரி, அப்பப்போ என்ன நினைத்து கொள்ளுங்கன்னு கேட்கணும்னா சரி என்ன பார்த்துக்கிடுங்க, எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. எனக்கு இவங்களை மேய்க்கிறது பெரிய சவால், பெரிய சவால். கர்த்தர் அந்த கிருபை எனக்கு இப்போ தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாம், நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ அந்த சகோதரி இந்த குழந்தை இங்கே படுக்க வச்சுருக்கிறாங்க. பிள்ளை இங்கே தூக்கி கிடக்குது, அவங்க அப்படியே படுத்து கிடக்க வெளியே போயாச்சு. நான் இப்படி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போய் வந்து பார்க்குறேன், ஒரு 80% அந்த பிள்ளைக்கு கண் இப்படி திறந்தே தான் இருக்குது. நான் இப்படி பிள்ளையை கிட்ட போய் பார்க்குறேன். நான் பொதுவாக இந்த பிள்ளைகளை ரொம்ப கவனிப்பேன், பிள்ளைகள் மேலே எனக்கு அனாதி பாசமும் உண்டு. இந்த பிள்ளை கண்ணை அப்படியே திறந்து வச்சுருக்கு. நான் அந்த பிள்ளைக்கு அம்மாவை கூப்பிட்டு, அந்த தங்கச்சிங்க வா, உன் பிள்ளை தூங்குதா அல்ல தூங்குற மாதிரி நடிக்குதான். அப்போ அந்த தங்கச்சி சொல்லிச்சு, என் பிள்ளை தூங்குறா பாஸ்டர், அவள் தூங்கும்போது கண்ணை திறந்தே தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு ஒரு இடி விழுந்தது போல இருந்தது. தெய்வமே, இந்த மாதிரி கிருபை பெற்ற எத்தனை பேர் என்ன சர்ச்சில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்குறாங்களோ தெரியல. அன்னையிலேருந்து நான் நினச்சேன், அப்பப்போ அசைதான்னு பார்த்துக்கணும். ஆமாம், இல்லை அப்படி கையை அசைச்சு ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்க, அசைவு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். கண்ணு இல்லைங்க, கண்ணு கூட இருதயமும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறந்து விடுவாராக. கை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டுனா நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை திறப்பீராக. எங்கள் இருதயங்களை
திறப்பீராக. நான் ஒரு 2 சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா, 51வது சங்கீதம் 4வதுக்கு போகிறேன். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டேன். 51வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 51:15. என்னது திறக்கணும்? என் உதடுகளை திறந்தரல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகள் எல்லாரும் சொல்லுங்க, என் உதடுகளை திறந்தரலும். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். அடுத்ததா சொல்றாரு, ஏன் தெரியுமா என் உதடு திறக்கணும்? ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தல், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை. நான் சொல்றேன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் உதடை. பாருங்க, இந்த மைக்கை கீழே வச்சாலே உங்களை விட நான் சத்தமா பேசுவேன். கொஞ்சம் கீழே வச்சு பார்க்குறேன். நான் பேசுறது பின்னால் இருக்கிற அந்த அம்மா கேட்குதா? நான் சொல்றது இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஆகவே என் உதடை நீர் திறந்து விடுவீராக. சிலரை பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த பேச்சு பாரு டேமை திறந்து விட்ட மாதிரி, திறந்து பூட்டுறது பயங்கர கஷ்டமாகும். ஒரு 7-8 பேர் வந்தால் தான் அதை சுற்றி அங்கே திறக்கிறது ஈஸி. சர்ன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு என்ன மாதிரி சத்தம் வருது, திட்டுறதுக்கு. இந்த அம்மாமாரு பார்த்தீங்களா, வீட்டில் பிள்ளைகளை மாடு எருமை கழுத அது கேட்கும் பாருங்க. ஒரு 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 4-5 வீடுக்கு கேட்கும். இங்க அல்லேலியான்னு சொல்றது 5வது ஆளுக்கே கேட்காது. நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், இந்த பிரசங்கம் எடுக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு காரணம், இன்னும் உதடு இன்னும் திறக்கப்படலை. ஆண்டவரே, என் வாய்களை திறப்பீராக. ஏசாயாவுடைய வாயை தொட்டது போல என் வாயை கர்த்தர் தொடுவீராக. எங்கள் வாய் ஆண்டவர் தொடுவீரே. ஆனால் அது திறக்கப்படுறது மட்டும் இல்லை, எப்பத்தான் திறக்கப்படுறது மட்டும் இல்லை, உம்மை துதிக்கிற உதடாக எங்கள் வாயை மாற்றுவீராக. கை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பகலா. ஆண்டவரே, ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் பாடுவதற்கும் என் உதடுகளை திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. எங்கள் வாய்களை ஆண்டவர் திறந்து விடுவீராக. ஆண்டவரே, திறக்கணும். ஆண்டவரே, பாஸ்டர் பாட முடியல, வாயில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வாயை ஆண்டவர் திறப்பீராகன்னு சொல்லுங்க. என் உதடுகளை ஆண்டவர் திறப்பீராகன்னு சொல்லுங்க. கடைசியாக 5வதாக 5 தானே, 5வதாக திறக்க வேண்டியது காது. ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் பின்கு வாங்கவும் இல்லை. அது எதுக்காகன்னு சொன்னா, முந்தின வசனத்தில் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எழுப்புறதையும் கேட்கணுமே, கற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறத கற்றுக்கொள்வதற்கு என் செவியை திறக்கிறார். அப்போ நான் எத்தனை காரியம் சொல்கிறேன்? 5 காரியத்தை ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கண்களை திறந்தரலும். 2, 3, 4, 5 காது. இது 5 இருக்கா எல்லார்ட்டையும்? அதை முதல்ல டெஸ்ட் பண்ண. இது 5 இருக்குன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பார்த்துடுங்க, இந்த உலகத்தில் தெய்வம் படைச்ச எல்லா சிருஷ்டிப்புகளும் எல்லா மிருகங்களிலேயும் ஒன்றும் சிரிக்காது, மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். ஆகையினால சும்மா உருன்னு இருக்கக்கூடாது. ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொன்னார், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். இங்கே வந்து ஒருன்னு அப்படியே இருக்கக்கூடாது, இங்கே வந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கணும். குருவிகள் அது கூட கர்த்தரை தான் பாடுதான், அவைகளெல்லாம் பாடுகிறதான நேரத்தில் அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட நம்ம மட்டும் எப்படிங்க பாடாமல் இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சிலதை திறப்பாராக. நான் இப்படி சொல்லட்டும், இந்த 5 திறந்துடுச்சுன்னு வச்சுக்குவோமே, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்குரிய வாசல்களையும் கர்த்தர் திறப்பார்.
நம்ம உபாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், வானம் என்கிற பொக்கிஷ சாலையை ஆண்டவர் திறப்பார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தாவீதின் திறவுகோலை உடையவர். எங்க தெரியுமா பேசினார்? சபையோடு பேசும்போது சொன்னார், நான் இப்படி நம்புகிறேன், ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் 7 பொன் குத்து வழக்குகளிலே உலாவுகிற ஆண்டவர் அவர் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு எதை திறக்கலாம் என்று திறந்த சில சாவிகளோடு கூட உலாவுகிறவர். இந்த காலை வேளையில் அவரை துதிக்கிற, அவரை பாடுகிற, அவரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைக்காக சிலரை திறப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். சில நன்மைகளை திறப்பதற்காக வந்திருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தாவீதின் திறவுகோல்களை, அவரிடத்தில் நிறைய திறவுகோல்கள் உண்டு. நமக்காக இன்றைக்கு திறக்கப்பட வேண்டியது என்ன? நீங்க மட்டும் வாயை திறந்து துதிச்சு பாருங்க. நீங்க மட்டும் மனதை திறந்து ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. நீங்க மட்டும் இருதயத்தை திறந்து ஆண்டவரை வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. அவர் நமக்காக சிலதை திறப்பார், சிலதை திறப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?